ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக் ரைஸ் செய்ய போகிறோம். வடை சட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு சிட்டிகை வந்து சோம்பு போட்டுக்கலாம். நான் எப்பயும் வீட்டில் செய்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன் எக் ரைஸு. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். வெங்காயம் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இது நல்லா அடியில் பிடிக்கிறதுனால நான் வந்து போடல. தக்காளி போட்டதுனால போடுறேன். 1 ஸ்பூன் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தூளுக்கு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். தக்காளி இது இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிறதுக்காக ஒரு அளவுக்கு போடலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லிப்பொடி இந்த அளவுக்கு போட்டால் போதும். நல்லா வணங்குங்க. அடுத்தது நம்ம 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா முட்டை வணங்கிடுச்சு. நம்ம ரைஸ் போடுவோம். ரைஸு இந்த அளவுக்கு போடணும். நல்லா வணங்கணும். வணங்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு வரைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா என்ன கூட இந்த சாதத்துலேயே போடலாம். நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போடும் போதே நான் போட்டிருக்கேன் உப்பு. இப்போ பத்தலைன்னா இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தாடா முட்டை ரைஸ். முட்டை ரைஸ் பாப்பா கேட்டுச்சுல்ல? அவ்வளோதான்.
ஆஃப் பண்ணு.